திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 128வது பாடல், திருநகரச் சிறப்பினுடைய 38வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. வலம்படும் புயத்து ஆடவர் மார்பமேல் புலவிக் களம்படர்ந்த பூன்முளையினார் காலெடுத்து ஓச்ச சிலம்பு அலம்பு இசை மழுங்க முன் எழுமவர் தேம்தார் புலம்பு வண்டு நொந்து அரற்றிய பொங்கு பேரொளியே. வலம்படும் புயத்து ஆடவர் மார்பம் மேல், அங்கே வெற்றி மிக்க பெரும் தடந்தோள்களை உடைய, மிகப்பெரிய தோள்களை உடைய ஆடவர் மார்பம் மேல், ஆடவர்களுடைய மக்பிலே புலவி களம் படர்ந்த பூன்முளையினார் காலெடுத்து ஓச்ச, உடல் காலத்திலே அந்த ஆடவருடைய மனைவி தன்னுடைய காலால் அவருடைய மார்பிலே தள்ள, சிலம்பு அலம்பு இசை மழுங்க, அவர் காலிலே அணிந்திருந்த பெண் காலிலே அணிந்திருந்த சிலம்பின் ஓசையை விட முன் எழுமவர் தேம்தார் புலம்பு வண்டு நொந்து அரற்றிய பொங்கு பேரொளியே. அவ்வாறு அவர்கள் கால் கொண்டு தள்ளியதும் அந்த கணவன் அணிந்திருந்த மலர் மாலையிலே இருந்த வண்டுகள் ரீங்காரம் பதறி ரீங்காரம் எழுப்புகின்றன. அது அப்பெண்ணினுடைய சிலம்பொலியை விட அதிகமாக கேட்கின்றது என்று அங்கே பெண்களுக்குரிய சிறப்பையும், அங்கே மாலைகள் எப்போதும் வண்டுகள் மொய்க்கும்படியாக அன்று அலர்ந்த புதிதாகவே இருக்கக்கூடிய மாலைகளை அவர்கள் அணிந்திருந்த அந்த சிறப்பினையும் நமக்கு ஒருங்கே எடுத்து காட்டுகின்றார் மதுரையினுடைய பெரும் சிறப்பாக நம்முடைய பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.